வணக்கம். இலக்கியம் பயில்வோம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புறநானூறு 9ஆம் பாடல். எழுதியவர் நெட்டிமையார். ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென் புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் என் அன்பு கடிவிடுதும் நுண் அரண் சேர்மின் என அறத்து ஆறு நுவலும் பூட்கை மரத்தின் கொள்களிற்று மிமிசை கொடி விசும்பு நிழற்றும் எம்கோ வாழிய குடுமித்தன் கோச்செந்நீர் பசும்பொன் வயிரியர்க்கு ஈத்த முந்நீர் விளவின் நெடியோன் நல்நீர் பற்றுளி மணலினும் பலவே. பாடலின் விளக்கம். பசுக்களும் பசுக்களை பார்ப்பவர்களும் பெண்களும் மரபு நோய் உள்ளவர்களும் வயதானவர்களும் குழந்தை பேறு இல்லாதவர்களும் அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் யானை மீது ஏறி போர் செய்ய போகிறேன். எனது அம்பு உங்கள் மீது வேகமாக வந்து பாயலாம். எனவே அனைவரும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அறத்தோடு நின்ற மன்னன் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. இந்த மன்னனை மக்கள் அனைவரும் பற்றொளி ஆறு, அந்த ஆற்றில் கரையோரம் இருக்கும் மணலின் எண்ணிக்கையை விட இவனது வாழ்நாள் ஆயுள் பெருகட்டும் என மக்கள் அனைவரும் பாராட்டுகின்றனர். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.